ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேயர்களுக்கு என் வணக்கம், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7:56 7:56 AM. அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்திற்கதை நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்திங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு ஒரு பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். மேசராசி அன்பர்கள். இப்போ மேசராசி அன்பர்களுக்கு இப்போது நம்ம வந்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 7.5 சனியாக துவங்குகின்றன. இப்போ 7.5 சனியாக துவங்குகின்ற பொழுது அவர் ஆரம்பத்திலே இருப்பதனால மிகப்பெரிய கெடுதல்களை ரொம்ப செய்திட மாட்டார். அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். மேசத்திற்கு குரு ஒரு யோக கிரகம் ஆவார். அப்படி ஒரு யோக கிரகத்தினுடைய வீட்டில் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருப்பதால் பெரும்பாலும் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு பெரிய கெடுபலன்களை அதிகமாக தந்திடாமல் அதில் தப்பிக்கவும் வைப்பார். மேலும் மேசத்துக்கு அவர் பாதகாதிபதி என்ற ஒரு அமைப்பை பெற்றிருப்பதால் இங்கே அவர் அந்த ராசிக்கு 12இல்
சஞ்சரிக்கின்றதனால் பாதகமும் கூட சமயத்தில், அதாவது உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய விரயங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய பணச்செலவுகள், பலரால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதற்காக ரெட்டிஃபிகேஷன் மற்றும் தக்க உபாயங்கள், இறை வழிபாடு, பரிகாரங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு ஒருபோதும் வீண் போகாமல் அந்த பாதகங்கள் கூட சில நேரத்தில் சாதகமாக ஆவதற்கு வழிகளை உண்டு பண்ணுவார். எந்த ஒரு பலனும் உங்களுக்கு தாமதமாக வந்தடையும். இப்போது மேசத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 2, 6, 9ஆம் பாவங்களை பார்க்கிறார். இப்போ 2ஆம் பாவத்தை பார்ப்பதனால உங்கள் ராசிக்கு அது குடும்பஸ்தானம். இப்போ குடும்பத்தில் நீங்கள் எல்லோருமே என்ன பண்ணணும், மிக அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். அதாவது குடும்ப தலைவனாக இருந்தாலும் கூட மனைவியோட, பிள்ளைகளோட, தன் உறவினர்களோட எந்த வகையிலும் அதிகமாக டென்ஷன்கள், கோபங்கள் கொள்ளாமல் பல பொறுப்புகளுக்கு அவர் உள்ளுணர்ந்து உள்வாங்கி நீங்கள் அவர்களுடைய இதமான முறையில் அவருடைய சில விருப்பங்களை கூட உடனே நான் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. எந்த வகையிலாவது செய்து தருகிறேன் என்று அவர்களை தட்டி கொடுத்து அவருடைய தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு பிணக்குகள், பிரச்சனைகள் வராமல் நாம் குடும்பத்தை தப்பித்துக் கொள்ளலாம். மேலும் அது படிப்பு ஸ்தானமாகவும் இருக்கின்றன. நீங்கள் வாக்கு கொடுப்பது, படிப்பது, இதில் சில நெருடர்கள், பண செலவுகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்திலேருந்து நிறைய உங்களுக்காக பணம் செலவழிக்க வேண்டியது வரும். ஆனாலும் பணம் செலவழித்து போனாலும் தான் நினைக்கக்கூடிய அந்த முயற்சிகளை சரியாக பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு அதன்படி நீங்கள் தேர்வு செய்து நீங்களும் கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பண விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் மிக பொறுப்புகளை ஏற்பது நன்மை அல்ல. ஏன்னா 9ஆம் இடமும் பணஸ்தானம் தான், பாக்கியஸ்தானம் தான். இப்போ இந்த 2, 9ஐ சனி தன் வசத்தில் வைத்திருப்பதால் நீங்கள் பண பரிவர்த்தனை, ஒப்பந்தம், அதில் கையெழுத்திடுவது, ஒரு வேலைக்கு போவது, தொழில்களில் ஆவணங்களில் சில விஷயங்களை செய்வது, பிறருக்காக பரிந்துரை செய்வது, நாம் எதையாவது ஒரு முக்கியமான சொத்துக்களோ அல்லது டாக்குமெண்ட்டுகளோ அல்லது வாகனங்களோ, எந்திரங்களோ, கருவிகளோ இவையெல்லாம் நம்ம வாங்குகின்ற பொழுது அல்லது வீடு கட்டுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் நீங்கள் செலவழிக்கக்கூடிய பணம், அந்த ஆவணம், முயற்சி இவையெல்லாம் கரெக்டாக பார்த்து நாம் கையெழுத்திட்டு எந்த ஒரு முயற்சியும் சரியாக செய்ய வேண்டும். ஒரு செக்யூரிட்டியாக செய்துக்க வேண்டும். இன்சூர் பாதுகாப்பும், முக்கிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும், இறை வழிபாடும் ரொம்ப உகந்தது. இப்போ 6ஆம் இடத்திற்கு அவருடைய பார்வை இருக்குது. இந்த 6ஆம் இடம் என்ன, கடன், எதிரி, வழக்கு விவகாரங்கள் ஏற்படும். ஸோ ஒரு விழிப்புணர்வு நிலையில் ஏமாற்றங்கள் கூட ஏற்படலாம். பொதுவாக இப்போ 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது பொதுவாக நன்மையை செய்வார். ஏன்னா இந்த 6ஆம் இடம் அவருக்கு நன்மையான ஸ்தானம். இப்போ உங்களுக்கு ஒரு எதிரிகள் தோன்றான்னு வச்சுக்கோங்க, தோன்றுவது எதிரியாக இருக்கலாம், ஆனால் அவரால் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்கள் பிறரை அனுசரித்தால், அதிகாரிகளையோ அல்லது பணியாட்களையோ இல்லை தனக்கு உதவி செய்பவர்களையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாக மாறும். இப்போ கடன் வாங்குறீங்க, குறைந்த வட்டியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை கொண்டு உங்களுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு மட்டும் கடன் வாங்கி எதையும் செய்து கொண்டால் போதுமானது. இப்போ சரீரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில், அந்த ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த மருத்துவமே உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இருப்பினும் உங்கள் சரீரத்தை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை தந்து நீண்ட ஆயுள் வளத்தையும் மற்றும் உங்களுடைய ருணரோகம், கடன், எதிரி விவகாரங்களிலிருந்து தப்பித்து அதன் மூலம் வெற்றிகளையும் உண்டு பண்ணுவார். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற போது இரவு பகல் பாராது உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் தொழிலையோ அல்லது மற்றும் பணிகள்லையோ அல்லது குடும்பத்துக்காகவோ இந்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய அந்த திட்டங்களை ஒரு திணறடிகள் இல்லாமல் சரியாக தன் திறமை, யூகம், பக்தி, வழிபாடு, உபாயம் இதன் மூலம் கண்டிப்பாக 6ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எந்தவித அமைப்புகளும் உங்களுக்கு நன்மையாக அமையும். திருமண சுப விஷயங்கள் கூட தாமதமாகும், ஆனால் தாமதமாகி நல்ல விதமாக முடியும். சொத்துக்கள் வாங்குறீங்க, கடன்பட வேண்டியிருக்கும். மற்றும் எந்த வகையிலாவது நீங்கள் பெற நினைப்பதை, அதாவது ஸ்திர சொத்துக்களோ, உயர் படிப்புகளோ அல்லது ஒரு பொன் பொருள்களோ அல்லது வாகனமோ, ஒரு என்ஜாய்மெண்ட் எதையுமே நீங்கள் சற்று அனுபவிப்பதற்கு தடைகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் பின்னாடி அவைகளெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இப்போது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த 2.25 வருடங்களில் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தருவார். இப்போ வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எது? ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 26 வரையும், பின் ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, இந்த காலங்கள் மட்டும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இவரால் வரும். அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். இதர காலங்களில் உங்களுக்கு பாதகமான பலன்கள் வரும். பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு
அதிர்ஷ்ட தெய்வமாக நாம் பார்க்கின்ற பொழுது எந்த மாதிரி கடவுள்கள் வந்து நமக்கு அப்படின்னா கற்பக கணபதி மற்றும் பெரிச்சியூரில் இருக்கக்கூடிய மற்றும் நவபாசானத்தாலான பைரவர். அந்த பைரவர் அதாவது திருக்கோஷ்டியூருக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்கிறது பெரிச்சியூர், சிவகங்கை மாவட்டம். அந்த பைரவர், கற்பக கணபதி பிள்ளையார்பட்டி, மூலிகையால் ஆக்கப்பட்ட சமயபுர மாரியம்மன். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது, மூலிகையாலான அற்புதமான அம்மன். அந்த அம்மனை தரிசிப்பதும் அதை தரிசிப்பது உங்களுக்கு நல்லதே. மற்றும் திருக்கோஷ்டியூர் பெருமாளுடைய பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம், ராமானுஜராலும் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்பு ஸ்தலம், மும்மூர்த்திகள் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளையும் வணங்குவது நல்லதே. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியுடைய அனுகூலம் தரக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 48, 53, 72. அதிர்ஷ்ட சின்னம் நீங்கள் பையில் வச்சுக்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் உடைமைகளில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இது நன்மையை தரும். அந்த மாதிரி அதிர்ஷ்ட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக்கிற வடிவம், அதுக்கப்புறம் நந்தி, இந்த வடிவத்தை பயன்படுத்தால் நன்மையை. எந்த திசை உங்களுக்கு வாஸ்துல நன்மையாக இருக்கும்? தென்மேற்கு கிழக்கு திசைகளை, இந்த திசையினுடைய பயண முயற்சிகள் தொடர்புகள் யாவும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இறைவனுடைய வழிபாடுகளோடு அதிபத்த நாயனார் என்ற 60 நாயன்மாரில் ஒருவர்கள், அவரை நீங்கள் வணங்குறது ஒரு சிறப்பு. சித்தர்களில் பார்த்தீங்கன்னா போகரை வழிபாடு செய்ய வேண்டும், இவர்களையும் நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையே. உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னோம்னா தீபம் போடுவது, தீபத்துக்கான வஸ்துக்களை கொடுப்பது, சுட சுட நெருப்பாலான வஸ்துக்களை பயன்படுத்தி இறைவனுக்கு படைத்து பிறருக்கும் தானம் செய்வது, இவைகளெல்லாம் மிகவும் உங்களுக்கு நன்மைகளே. அங்ககீனமுடையவர்கள், விதவைகள், கருப்பு நிறத்தவர்கள் மற்றும் கால்நடைகள், இவர்களுக்கெல்லாம் உணவு தந்தால் கண்டிப்பாக நீங்கள் நன்மைகளை இந்த சனிப்பெயர்ச்சியில் பெற்றிட முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பொங்கு சனி யோகமாக மாறுகின்றன. 11ஆம் இடத்தில் அல்லவா சனீஸ்வரர், அவருக்கு மிகவும் சிறந்த ஸ்தானம் அது. அதுவும் இதை ஒரு பொங்கு சனியாகவே எடுத்துக்கொள்ள, ராசிகளிலேயே அவர் ரிஷபமும் ஒரு சுபகிரகத்தினுடைய ராசி, அவர் போயிருக்க 11ஆம் இடமும் ஒரு சுபகிரகத்தினுடைய ராசி மீனம் அல்லவா. அது இன்னும் சொல்லப்போனால் ரிஷபகிரகத்தினுடைய சுக்கிரனுக்கு உச்ச ராசியாகவும் அந்த சனீஸ்வரர் அங்கே இருக்கின்றார். அப்படிப்பட்ட பொங்கு சனியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் சனீஸ்வரர் வாரி வழங்கப் போகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எல்லாவற்றினுடைய தடைகளில் இருந்தும் நீங்கள் நீங்கி ஆரோக்கியம் மற்றும் தொழில் வேலைகளில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, அதிலே ஒரு உயர்வு, வருவாய்கள் மற்றும் ஒரு முகஸ்தூதியாக எந்த காரிய முயற்சிகளை மேற்கொண்டு தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பயனுள்ளாக செய்வது, சுப விஷயங்கள் கைகூடுவது, நீங்கள் நினைத்தபடி அந்த அழகான வீட்டையோ அந்த சொத்துக்களையோ வாகனங்களையோ ஆடை ஆபரணங்களையோ அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு வரப்போகின்றன. உங்களுடைய முதலீடுகள் பல வகையிலும் நீங்கள் முயற்சித்து எதையும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். இவர் எந்த ராசிகளை பார்க்குறார்? ஒன்றாம் இடமாகிய உங்கள் ராசியவே பார்க்குறார். ஒரு மெருகேறக்கூடிய தன்மையில் நீங்கள் இரவு பகல் பாராது உழைத்து வருவாய்களை தீட்டி தான் யார் என்பதை வெளிக்காட்டுவதற்கு ஒரு தக்க தருணமாகும். அது மட்டுமல்ல, தன்னை சேர்ந்தவருடைய விருப்பத்தையும் தனது விருப்பத்தையும் சரியாக செய்து மகிழ்வு பெறுவீர்கள். 5ஆம் இடத்திற்குடைய பார்வை இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமையும். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள், குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய திட்டங்கள், அவருடைய படிப்பு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக மாறுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போ 8ஆம் பாவத்திற்கு அவருடைய பார்வை இருக்குது. அதனால் தீர்க்க ஆயுள், எதிர்பாராத பயணம், எதிர்பாராமல் வெளிநாடுகள் செல்வது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக ஒரு கடப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடப்பில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதாக இருந்தாலும், பணமோ ஒப்பந்தமோ வேலையோ நமக்கு வர வேண்டியது முக்கியமான விஷயமோ எதுவும் நியாயமானது அனைத்தும் உங்களுக்கு கைகூட பெறுவீர்கள். மறைமுக வருவாய்களுக்கு நிறைய இடம் உண்டு. அதனால் மந்திரோபாசனை, தெய்வீக காரியங்கள், தர்மம் இவற்றையெல்லாம் மனமுகந்து செய்து இந்த பொங்கு சனியால் நீங்கள் போற்றப்படக்கூடியவராக புவியில் திகழ்வீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு 2.5 ஆண்டு நன்மை என்றாலும் கூட வக்ர காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அந்த வக்ர காலம் எது என்ன? ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை. 2027ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை.
அதாவது ஜூலை 2026 நவம்பர் 2026 வரையும், ஆகஸ்ட் 2027 டிசம்பர் 2027 வரையும் இந்த காலங்களில் மட்டும் உங்களுக்கு சனீஸ்வரரால் வரக்கூடிய சாதகமான பலன்கள் உங்களுக்கு வருவதற்கு குறைவாகவும் தடைகளாகவும் தாமதமாகவும் ஒரு பாதிப்புகளை தரும். இந்த காலங்களில் உங்களுடைய புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ எதையும் செய்வதை சற்று தள்ளி போட்டு சரியான உபாயங்களை அறிந்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லதே. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக யார் உங்களுக்கு அமைகின்றார் என்று பார்த்தீங்கன்னா பைரவர், அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர், சிவனுடைய ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன் மற்றும் பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய முருகன், இவர்கள்லாம் ஒரு சேர நீங்கள் காஞ்சிபுரம் சென்றால் அனைவரையுமே வணங்கி விடலாம். அதாவது ஏகாம்பரேஸ்வரர், சித்திரகுப்தன், அங்கே இருக்கக்கூடிய முருகன், அங்கே உலகளந்த பெருமாள், இவர்களெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் 15, 51, 53, 15, 51, 53 இந்த எண்கள் உங்களுக்கு எதில் தொடர்பாக இருந்தாலும், பெயர்களோ நிறுவனங்களோ நபர்களோ மற்றபடி இந்த தொடர்புடைய எண்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் உடைமைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். வாஸ்துவில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையும் மேற்கு திசையும் இந்த பயணம், முயற்சி, வீடு, வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு திரவிய லாபங்களை உண்டு பண்ணும். அத்துடன் அதிர்ஷ்ட சின்னம்னு பார்த்திங்கன்னா கருடன் பசு, இந்த படங்களை நீங்கள் வைத்துக்கொள்வது, இதன் பிரதிமைகளை வீட்டிலோ வியாபார ஸ்தலங்களில் வைத்துக்கொள்வது அல்லது எங்கே அதை எளிதாக பையில் வைத்து எடுத்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சின்னங்களாக இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடும். மற்றும் இந்த தெய்வ வழிபாடுகளோடு புகழ் சோழ நாயனான 63 நாயன்மார்கள் ஒருவர் இருக்கார், அவற்றை நீங்கள் வணங்குவது நன்மையே. மற்றும் கடுவெளி சித்தர், இந்த சித்தரை நீங்கள் வணங்கினால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு என்ன பரிகாரம், நீங்கள் பூமி ராசியாக இருப்பதால் பூமியிலிருந்து விளையக்கூடிய தானியங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், இவற்றை இறைவனுக்கு படைத்து அதை நீங்கள் எந்த வகையிலாவது தயார் செய்து பிறருக்கு நீங்கள் தானமாக தந்தால் எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடியவராக இந்த பொங்கு சனியின் பயிற்சி பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 10ல் சனீஸ்வரர், இது ஒரு பொங்கு சனி யோகம்தான். சில பேர் இந்த 10ஆம் இடத்தை சனி பயிற்சியை நன்மையாக எடுப்பதில்லை. உபஜய வீடுகளில் பாபக்கிரகமாகிய சனீஸ்வரர் இருந்தால் நன்மையே. அந்த உபஜய வீடுகள் என்பது 3, 6, 10, 11, அந்த 10 விட்டுட்டு 3, 6, 11 மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே பயிற்சி பலன்கள் பேசினாலும் புத்தகங்களில் எழுதினாலும் பிறருக்கு சொன்னாலும் 10ஆம் இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் ஒரு பாபரியனும் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட நூல்களுடைய கருத்து. அதனால் 10ல் போகக்கூடிய இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு பொங்கு சனி யோகமாக மாறி நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஏற்கனவே மிதுன லக்கணத்துக்கு சனீஸ்வரர் பாக்கியாதிபதி என்ற அம்சத்தை கையில் வைத்திருப்பவர், ஒரு யோகாதிபதி, அட்டமாதிபதியாகவும் வருவார், பாக்கியாதிபதியாகவும் வருவார். அந்த பாக்கியம் என்ற திரிகோணம் அவர் கையில் இருக்குது. இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு அதிபதியாகிய அந்த சனீஸ்வரர் இவர் 10ல் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகத்தோடு உங்களுக்கு நன்மையான பலன்களை உங்களுக்கு நல்கப் போகிறார். அது மட்டும் இல்லை, 4 பேருடைய தொடர்பு, நல்ல அம்சங்கள், எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய ஒரு பந்தா, அந்த சிறப்பு, முகஸ்துதி, அந்த செயல்கள் எல்லாருமே பிறரை பிரமிக்க வைக்கும். அந்த அளவில் உங்களுக்கு இருப்பீங்க. ஏற்கனவே மிதுனம் புதனுடைய ராசி அப்படிங்கும்போது அவங்களோட சமயோஜிதம், அந்த கெட்டிக்காரத்தனம், பிறரை அறிந்து எதையும் செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் அவர்களிடத்தில் அதிகம் உண்டு. அதை இப்போது பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்த போகிறார். ஆக இந்த பொங்கு சனியால் நீங்கள் விரும்பிய சில காரியங்களை எல்லாம் எந்த வகையிலும் அதை கையாண்டு தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் பயனுடையவர்களாக, பரிசு பாராட்டு பெறக்கூடியவர்களாக, இந்த பாரிலே நீங்கள் புகழ்பெற்று திகழக்கூடியவர்களாக ஒரு முத்திரையை நீங்கள் பதிக்கப் போகிறீர்கள். இப்போது அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். மற்றொரு தாயாருக்கு ஏதாவது முன்னாடி பிரச்சனைகள் இருந்தால் அவை சீராகும். சொத்து கித்துகள் ஏதாவது உங்களுக்கு வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கம் இப்போது அது சரியாகி சீராகி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்திர சொத்தில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் நிறைவேறும். அதுபோக வண்டி வாகனங்கள், பழைய வாகனங்களை கூட புதிதாக மெருகேற்றி புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உயர் படிப்புகள் எந்த வகையில் உங்களுக்கு தடைகளை தராமல் அதில் சரியான படிப்பை நீங்கள் மேற்கொண்டு தக்க பரிசு பாராட்டு தகுதிகளோடு நீங்கள் வெளியே வருவீங்க. 7ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. இந்த
இந்த 7ஆம் இடம் என்பது எப்படின்னா, உங்களுக்கு திருமணம் நடக்கலை, திருமணத்தால் பிரச்சனை இருக்குது, தம்பதியர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இதையெல்லாம் நீங்கி இவர்கள் ஒன்று சேர்வார்கள். தம்பதியருடைய தாம்பத்தியம் நன்றாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, மற்றும் நீங்கள் விரும்பிய திருமணங்கள் எந்த வகையில் உங்கள் திருமண முயற்சிகள் தடைகள் படாமல் உரிய உபாயங்கள் பரிகாரங்கள் மூலமாக உங்கள் விருப்பமான வாழ்க்கையை ஆண் பெண் இருவரும் அடையப் போகிறீர்கள். அது மட்டுமல்ல, லைஃப் பார்ட்னரோடு மட்டுமல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு யாராவது பங்குதாரராக வந்து உங்கள் வியாபாரத்திலேயோ உங்களோடு பங்கு கொண்டு பணம் முதலீடு செய்தோ அவங்களும் ஆதாயம் பெறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உள்ளன. 12ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. உங்களுடைய விரயங்கள் அனைத்துமே நல்ல விரயங்களாக இருக்கும். அதான் நீங்கள் ஒரு பணத்தை எடுத்து செலவழிக்கிறீங்க, ஒரு முதலீடு பண்ணுறீங்க, ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, இவை அனைத்துமே ஒன்றை இலக்காக கொண்டு பின்னாடி பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. வெளிநாடு சிலர் வேலைக்கு செல்லுங்கிற ஒரு முயற்சி இருக்கல்லவா, அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய அந்த போக போக்கியங்கள், சௌரியங்கள், அயனசயன போக்கியங்கள், நல்லதொரு செலவுகள், இதெல்லாம் நல்லாயிருக்க. பணத்தை ரகசியமாக வச்சுருப்பீங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. எந்த தக்க நேரத்தில் ஒருத்தருக்கு என்ன தேவையோ உங்கள் குடும்பத்தில் அதை சரியானபடி நீங்கள் செஞ்சுருவீங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆக மனமுகந்து தானும் தன் குடும்பத்தினரும் தன்னை சேர்ந்தவர்களும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறுவனங்களை கூட நீங்கள் ஏதாவது முதலீடுகளுக்கு பணம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கடன்கள் ஈஸியாக கிடைக்கும். அதிகாரிகளும் மற்றும் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு தொடர்புடையவர்களாக நன்மையாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொள்ளலாம். எந்த வகையிலேனும் வேலையிலும் உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படும். இடமாற்றம் கூட நன்மையே. சொந்தமாக தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி சாதகம் என்றாலும் கூட அவருடைய அந்த வக்கர காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய வக்கர காலம் என்பது பார்த்திங்கன்னா ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும், 2027 ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 இந்த காலங்களில் மட்டும் இந்த 10 கூடிய சனிப்பயிற்சியுடைய பலன்கள் சரியாக உங்களுக்கு அமையாது. சற்று இடையூறுகள், பாதிப்புகள், பண விரயங்கள், சரீரத்தில் பாதிப்புகள், மருத்துவ செலவுகள், இது மாதிரி சில பணப்பொறுப்புகளால் சிரமங்கள் உண்டாகும். இந்த காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ யாவும் சற்று தள்ளி போட்டு செய்வது நன்மையே. இறையருளையும் பரிகாரங்களையும் சரியாக கடைபிடித்துக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். ஆடுதுறை என்பது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆடுதுறை. அங்கே இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் வழிபாடு செய்யலாம். மற்றும் திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய சயனத்தில் உள்ள பெருமாள், அந்த பெருமாளையும் திருச்சி உச்சி பிள்ளையாரை வணங்குவதும் மற்றும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபடுவதும் மிகவும் நன்மையான ஒன்றாக இருக்கும். இந்த ஆடுதுறைக்குரிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடலாம். அல்லது அதற்கு மாறாக மற்றும் தகடூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பைரவரையும் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா மிகவும் நன்மையானதாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 14, 50, 77 இந்த எண்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் உங்கள் உடைமைகள் மற்றும் வீடு வியாபார ஸ்தலங்கள் இவற்றெல்லாம் நன்மைகளை உண்டாக்கும். வாஸ்து திசைன்னு பார்க்குற போது மேற்கு வடக்கு இந்த திசையில் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள், முயற்சிகள், தகவல்கள், ஒப்பந்தம் யாவுமே உங்களுக்கு ஆதாயம் தரும். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்ட சின்னங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட சின்னங்கள் என்னவென்னா சக்கரம், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம், ஆந்தை, இவற்றை நீங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தி கொண்டால், உங்கள் உடைமைகளை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் மிகவும் சிறப்புகள் ஏற்படக்கூடும். இடைக்காட்டார் என்ற சித்தரையும் வழிபாடு செய்வது நல்லதே. அதற்கு கண்ணப்ப நாயனார் இவர்களை வணங்குவதும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றே. இவர்கள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. இந்த ராசி காற்று ராசியாக வருவதால் இசையால் வழிபாடு செய்வது, இசையால் இறைவனை வழிபடுவது, பூமாலைகள் கொண்டு இறைவனை வழிபடுவது மற்றும் உங்களால் முகந்த ஒரு கனிவகைகளை கொண்டு இறைவனை வழிபாடுகள் செய்வது அல்லது பாடல்கள் பாடுவது, இசையால் மற்றும் பூக்களால் பழங்களால் இறைவனை வழிபாடு செய்வது, பிறகு தானம் கொடுப்பது யாவும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவதற்கு சனிப்பயிற்சியின் ஆற்றல் மிகவும் பயனுடையதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வரர் வர்றார் 9ஆம் இடத்துல. இப்போ நீங்கள் 8லேருந்து மாறி இருக்கார், அது பெரிய சிறப்பு.
அதாவது இப்போ நம்ம ஒரு தண்டனையிலிருந்து வெளியே வர்ற மாதிரி. ஏற்கனவே அஷ்டமச்சனியால் மிகப்பெரிய இடையூறுகளையும் சிரமங்களையும் பலவித சந்தர்ப்பங்களையும் தேக்கங்களையும் மனதார உங்களுக்கு மன உளைச்சலும் எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகளும் இருந்து வந்தீங்க. இப்போ பாருங்கள் 9 வந்துருக்கூடிய சனி வந்து இது நன்மைன்னு நம்ம ரொம்ப சொல்ல வரல. ஆனால் இது ஒரு நியூட்ரல் பலன். பாக்கியஸ்தானத்துக்கு தானே போயிருக்கார், அதனால் ரொம்ப கெடுக்க மாட்டார். அட்டமச்சனி விருந்து விரயமானதுனால உங்களுக்கு சில விஷயங்கள்லேருந்து விடுதல்கள் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ நம்ம திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம், தடையாகிட்டு அது கைகூடும். ஏதோ சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது எந்த வகையிலாவது எந்த முயற்சியிலாவது பிறருடைய உதவியால் கடனால் வந்து சேரும். இப்போ நம்ம ஒரு கூட்டாகவோ பிறருடைய ஒத்துழைப்போடு ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கான மாற்று அமையும். வேலைக்காக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது சரியாக முடியாமல் இருக்குது, அதுக்கான நல்ல வாய்ப்பை இறைவன் கொண்டு வந்து தருவார். அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் தொழிலும் வெளியிடத்திலும் ஒரு மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகம் இருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அனுசரிப்பில் தான் இருக்குது. உங்களுடைய அனுசரிப்பு, சமயோஜிதம், பக்தி பரிகாரத்தின் மூலமாக பாக்கியஸ்தான சனீஸ்வரரால் காலதாமதமான நற்பலனை நீங்கள் அடைவீர்கள். 3, 6, 11ஆம் இடங்களில் பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது 3, 6, 11 மூணுமே உபஜய வீடுகள். நல்ல பாவங்களை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை. இந்த 3 பாவமே சனீஸ்வரருக்கு உகந்த பாவங்கள். இந்த 3 பாவங்களை பார்ப்பதால் உங்கள் முயற்சி எந்த வகையிலும் வீண் போகாது. ஏதேனும் ஒரு வகையில் சாதனை செய்து, அது விளையாட்டாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் சாதனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு அரங்கேற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் பரிசு பாராட்டையும் மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பையும் உண்டாக்கும். பொது வாழ்க்கையிலும் நீங்கள் புகழப்படுவீர்கள். 6ஆம் இடத்தினால எதிரிகளிலும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை எந்த வகையிலாவது தன்னுடன் தக்க வைத்துக் கொள்வதற்கான தருணத்தை இந்த சனீஸ்வரன் அமைத்து தருவார். பல கடன்களை கட்டி விடுவீர்கள். அப்படிலாம் கட்டுவதற்கான வாய்ப்பும் வருவாய்களும் பிறருடைய ஒத்துழைப்பும் பூர்வீகத்தை சார்ந்த வகையினால் ஸ்திர சொத்துக்களும் பணமோ உங்களுக்கு வந்து உரிய நேரத்தில் அது கை கொடுக்கும். 11ஆம் இடத்தினுடைய பார்வை இருப்பதனால பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள், முக்கியமான நபர்களுடைய ஒத்துழைப்புகள், தனது சேமிப்பு பணம் சொத்துக்கள் இருந்து நீங்கள் தன் குடும்பத்துக்காக செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்கள், தன்னிலும் மூத்தவர்களுடைய ஆதரவுகள், தயவுகள் அத்துணையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த சனீஸ்வர பகவான் அருள் புரிவார். அதனால் இந்த பாக்கியஸ்தான சனியால் பக்தி, உபாசனை, பல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வீடு வியாபார ஸ்தலங்களினால் சில அபிவிருத்திகள், ஓமங்கள் மற்றும் தனக்கு சரீரத்தில் கூட சில பிரச்சனைகள் வந்தால் நல்ல மருத்துவ ஆலோசனை மேற்கொண்டு இறை வழிபாட்டால் ஒரு சுபிட்சம் அடைந்து சந்தோஷமாக மனைவி மக்களோடு வாழ்வதற்கு ஜாதகனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு சில திருப்பு முனைகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து சென்று ஜீவனம் செய்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை சனீஸ்வரர் உருவாக்கி தருவார். அந்த வகையில் சென்று படிப்பவர்களும் பயனுடையவர்களாக மாறுவார்கள். பங்காளி பந்துக்கள் மூலம் நீங்கள் பயன்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள், அதற்கான ஒரு பரிந்துரைகள், அவர்கள் மூலமான நல்ல தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் எந்த இடங்களை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 11ஆம் இடங்களாகி உபஜய வீடுகளை பார்க்குறார். இந்த 3 வீடுமே சனீஸ்வரருக்கு உகந்த வீடுகளாகும். அதான் அவருக்கு நன்மையான பாவங்களே அவர் பார்க்கிறார். இப்போ இந்த 3ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு எதிலையுமே ஒரு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வித்தைக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் யாருன்னு தெரிய வரும். இப்போ 6ஆம் இடம் வந்து எதிரிகள் வீழ்வார்கள். கடன்கள் வாங்குறத விட அது நன்மையாகவே இருக்கும். குறைந்த வட்டியில் உங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல விதமாக கவனித்து பார்த்தீங்க. உணவு, உடல் கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்தினால் நமக்கு என்ன அப்படின்னா நல்லது ஒரு ஆதாயமும் பணிகளும் தொழிலில் ஒரு அபிவிருத்திகளும் பழையன சிலவற்றை புதிதாக போக்கி புதிதான வழிமுறைகளை கொண்டு வந்து நீங்கள் எந்த வகையிலாவது பிறர் மக்கள் மத்தியில் போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நீர்ராசியாக கடல் கடந்து சென்று ஜீவனம் செய்வதற்கு இந்த 9ஆம் இடம் கை கொடுக்கும். நீங்கள் உயர்ந்த படிப்பு வெளிநாடு போய் படிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, அதுவும் உங்களுக்கு ஈடேறும். தன்னுடைய தகப்பனார் வழி சொத்துக்கள், தந்தையினுடைய ஒத்துழைப்புகள் அந்த வகையில் இருப்பவர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக பாக்கியஸ்தான சனியால் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்புகள் இல்லை, நன்மையே. மேலும் அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய பாக்கியஸ்தானமாகிய குருவுடைய வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு சில நேரங்களில் பலன்கள், முயற்சிகள் பிறரை சார்ந்து விட்டு கொடுத்து விரயமாகி வர வேண்டியிருக்குமே தவிர முடிவு உங்களுக்கு சாதகம்தான், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் அனுகூலமான பலன் தான். எந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல்
நவம்பர் 2026 உள்ள காலங்களும், 27 ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 இந்த காலங்களில் மட்டும் நீங்கள் புதிய முயற்சிகளோ முதலியவற்றையெல்லாம் நீங்கள் எதுவும் ஈடுபடாமல் கவனமாகவும் கடவுள் வழிபாடும் சற்று எதிலும் பொறுமையாகவும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் கண்டிப்பாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பாதகங்கள் வராமல் இறையருளால் பரிகாரங்களால் நீங்கள் அந்த காலங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுடைய உதவிகள் எந்த வகையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா, திரு ஆனைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரர் இவர்கள் வழிபாடுனா அந்த 2 பேருக்கு இடையில் ஒரு சனீஸ்வரர் அங்கே இருப்பார், தனிய நவகிரகங்கள் அல்லாது, அவரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீரங்க ரெங்கநாதரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். திருமையம் சென்று ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு 30 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெருமாளையும் அங்கே கீழே இருக்கக்கூடிய கோட்டை பைரவரையும் இணைந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு காயத்ரி தேவியையும் உபாசனை செய்வது நன்மையே. கடலூர், திருப்பூர் இந்த இடங்களில் தனிப்பட்ட முறையில் காயத்ரி என்று தனி ஸ்தலங்கள் இருக்கின்றன. அப்படி காயத்ரி தேவியுடைய உபாசனைகளும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அத்துடன் கொங்கணர் சித்திரை வழிபடுவதும், திருப்பதி தாயார் பெருமாளை வழிபாடுகள் செய்வதும், திருப்பதி தான் அங்கே கொங்கணர் சித்திரையுடைய சீவ சமாதி இருக்கிறது, அந்த வழிபாடுகளும் உங்களுக்கு நன்மையாக மாறும். நமி நந்தி அடிகளின் 64 நாயன்மாரில் ஒருவர் இருக்கார். அதாவது நீரை கொண்டே இறைவனை விளக்கேற்றி சிறப்பு பெற்றவர். அப்படிப்பட்ட நமி நந்தி அடிகளையும் வணங்க வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 29, 33, 104, 29, 30, 104 இந்த எண்கள் உங்கள் உடைமைகள் எதில் இடம்பெற்றாலும் அதிர்ஷ்டங்களே. வாஸ்து திசையில் பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு திசையினுடைய முயற்சி பயணங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் என்ன சின்னங்களை பயன்படுத்தணும்? சங்கு மான் இந்த உருவங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அபிஷேகங்கள் பண்ணுவது, நீர் ஒருவருக்கு தானம் பண்ணுவது, மோர் ஜூஸ் இவற்றை வழிபாடுகள் இறைவனுக்கு கொடுப்பது, இவை அனைத்துமே உரிய பரிகாரங்களாகும். இதனால் கடகராசிக்காரர்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சாதகங்களே அதிகம் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சிம்மராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியாக ஈஸ்வரன் மாறுகிறார். இப்போ ஏற்கனவே நீங்கள் கண்டக சனியில் போன சனி பேச்சில் இருந்தீங்க, அது உங்களுக்கு சாதகம் இல்லாதான். உடல் நலிவுகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், தம்பதியருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை, காதல் விஷயங்களால் சில தோல்விகள், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள், சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் கூட வந்திருக்கலாம். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஜீவனமோ குடும்பமோ வெளியிடமோ இதெல்லாம் ஒரு சரியான நிலையை பெற முடியாத திணறடிகள் இருந்து வருகின்றன. உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கூட சுமூகங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இப்போது 8இல் வந்திருக்கக்கூடிய சனியும் கண்டக சனியை விட அதிகமாக பாதிப்பு தரக்கூடியது இந்த அஷ்டம சனியாகும். ஆனால் இதில் உங்களுக்கு என்ன விதிவிலக்கு இருக்குது அப்படின்னா, இந்த சிம்மத்துக்கு யோகாதிபதி குரு பகவான், அவருடைய ஒரு குரு பகவானுடைய வீட்டில் 8இல் இந்த சனீஸ்வரர் இருப்பதால் தன்னுடைய அந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய கெடுபலன்களை சுபக்கிரக யோகராசியில் அவர் சஞ்சரிப்பதால் அதிக பாதிப்புகளை தராமல், அப்படியே சில பாதிப்புகளை தந்தாலும் அந்த பாதிப்புகளில் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு பரிகாரங்கள், வழிமுறைகள், உபாயங்களையும் கண்டிப்பாக தருவார். ஏன்னா அந்த குரு அருள் திருவருளாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இறை சக்தியால் சில நல்ல மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இருப்பினும் அவர் 8இல் இருப்பதனால சரியானபடி அணுகுமுறைகள் உங்களிடத்தில் குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒன்றை சரியாக யோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். அது படிப்போ, குடும்பம் சார்ந்த விஷயமோ, திருமணமோ, சொத்துக்கள் வாங்குவதோ, பரிவர்த்தனையோ, யாருக்கான பொறுப்பேற்பதோ, தந்தை தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடிய சுமூகமோ, விளையாட்டோ, வீரதீர செயல்களோ, வெளிநாட்டு தொடர்போ, இதிலெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இறங்கி இதில் நம்ம எதுவும் நன்மையை ஆக்கிடலாங்கிற முயற்சியை பெறுவது கடினம். இந்த விஷயங்களில் ஆறப்போட்டு எது நமக்கு சாதகம் என்பதை உணர்ந்து சரியான தக்க வழிமுறைகளை கையாண்டால்தான் அதிலிருந்து நீங்கள் தப்பித்து நன்மை அடைய முடியும். இல்லையே பெரிய பாதகங்களும் பணவிரயங்களும் சரீர பிரச்சனைகளும் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சில குடும்பத்தை விட்டே பிரிந்து கூட, பெற்றோர்களை தள்ளி கூட, அப்படி சொத்துக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் கூட ஆளாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இப்போது இவர் 2ஆம் இடத்தை பார்க்கல படிப்பில் தடையை உண்டாக்கும், ஒரு மந்த போக்கு இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒரு ஆக்டிவாக செயல்பட முடியாது. ஏதேனும் ஒரு வகையில் நம்ம ஒரு பார்த்திங்கன்னா எந்நேரமும் குடும்பத்தால் பலவிதமான சிரமங்கள், பண விரயங்கள், சிக்கல்கள்,
பெற்றோர்களுக்கான சில வழிமுறைகள், அதனால் நம்ம மன நிந்தனை அடைவது, இப்படியெல்லாம் சில சிரமங்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கேனும் பொறுப்புகள் ஏற்காதீர்கள், மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாகவும் விட்டு கொடுத்து அவர்கள் விருப்பங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். பூர்வண்ணிய பலம் உங்களுக்கு குறைவாக இருப்பதால் கண்டிப்பாக இறை வழிபாடும் ஓமம் ஜபம் தொழுகை மற்றும் தானம் குலதெய்வ பூஜைகள் அனைத்து உங்களுக்கு நல்லதே. 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருப்பதால் தொழில்களில் ஏதேனும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரும். சொந்தமாக தொழில் செய்வர்களுக்கு அரசாங்கத்தால் நெருக்கடிகள் இருக்கும். சில தொழிலை தொடர முடியாதபடி சில காலங்கள் பெரிய பாதிப்புக்கோ கடன் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரலாம். ஆக எந்த வகையிலும் ஜீவனத்தில் மிகவும் நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும். இந்த சனியினுடைய பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான காலம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வக்கர காலம்தான் உங்களுக்கு நன்மையாக மாறும். ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை உள்ள காலங்களும், அதாவது ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 உள்ள காலங்களும், ஆகஸ்ட்டில் 2027 ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 இந்த காலங்கள் உங்களுக்கு சனி பயிற்சியால் அஸ்தமச்சனியால் பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் இதில் சில நிர்பந்தமான முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள், ஒரு சில விஷயங்கள் இவற்றை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்தால் பாதகமாகாது. சற்று தாமதமாகி பயனுடையதாக அமையும். மற்ற காலங்களில் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உரிய பரிகாரங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் அரசால், அதிகாரிகளால், பொது வாழ்க்கையால் நீங்கள் கௌரவ பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரலாம். எந்த வகையிலாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு வரி கட்டவோ பண இழப்புகளோ, உங்கள் உடைமைகளால் உரிய பிரச்சனைகளோ, ஆட்களால் சில தண்டனைகளோ, விவகார வியாஜ்யங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தக்க வழிமுறைகளையும் இறை சக்தியையும் கையாள்வது நன்மை. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் நம்ம பார்த்தோம் என்றால் திருக்கொள்ளிக்காடு சென்று சனீஸ்வரரை வழிபாடு செய்வது மிகவும் நன்மையே. திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை வழிபாடு மிகச்சிறப்புடைய ஒன்றாக பேர் பொங்கு சனீஸ்வரன் பேர். இப்போ உங்களுக்கு அஸ்தமச்சனியாக வரலாம், அந்த பொங்கு சனீஸ்வரரை வழிபட்டால் மிகவும் நன்மை. அதுக்கப்புறம் வேலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் மகாலட்சுமியை வணங்குவதும், சேலம் ஆரகலூருங்கிற பகுதியில் அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க, அந்த அஷ்ட பைரவரை சென்று வழிபடுவதும், திருமிச்சூர் நலிதாம்பிகை வழிபடுவதும், தேரளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் பூமாதேவியும் வழிபாடுகள் செய்வது உகந்த ஒன்றாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம்னு பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட சின்னம் என்று பார்த்தால் சிங்கம், காமதேனு இவற்றை நீங்கள் பையில் வைத்துக்குவது, உங்கள் உடைமைகளில் பயன்படுத்துவது உகந்த ஒன்றே. எண்கள்னு பார்த்திங்கன்னா 45, 46, 75, 45, 46, 75 இந்த எண்கள் சேர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு அம்சங்களும் உங்களுக்கு சாதகமே. வாஸ்து திசைகளை பார்த்திங்கன்னா கிழக்கு, வடமேற்கு இந்த திசையில் முயற்சி பயணங்கள் எந்த உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவைகள் நன்மையாக முடியும். அத்துடன் சிவபாக்கிய சித்தரை வழிபடுவதும், அமர்நீதி நாயன்மார்கள் அவரை வழிபடுவதும் மிக உகந்த ஒன்றே. அத்துடன் சிகப்பு நிற பொருள், தானியங்கள், சிகப்பு நிற வஸ்துக்கள், எண்ணெய் வஸ்துக்கள் இவற்றை தானம் செய்வது, யாருக்காவது கண் தானம் செய்வது, அல்லது அதற்குரிய மற்றும் கால்நடைகளுக்குரிய வகையில் ஏதேனும் ஒன்றும் உணவுகள் கொடுப்பது, பிறருக்கு நன்மைகள் செய்வது, அல்லது வஸ்திரங்கள் கொடுப்பது, இவையெல்லாம் உகந்த பரிகாரமாக இருக்கும். அஷ்டமசனியாகிற அல்லல்கள் இருந்து நீங்கள் நீங்குவதற்குரிய உபாயமாகும். கன்னிராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்க்குற போது கண்டகச்சனியாக சனீஸ்வரர் பரிணமிக்கிறார் 7ஆம் இடத்துல. சென்ற சனி பேச்சு 6இல் இருந்தது, மிக சிறப்புடைய ஒன்று. இப்போது 7வது சனி வர. எப்போவுமே ஒரு கிரகம் மாறும்போது ஒரு ராசிக்கு நன்மையும் மற்ற ராசிக்கு தீமை வருவது சகசம்தான். நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு எந்த இடத்துல போகிறார், என்ன பயிற்சி, அதுக்கு என்ன வழிமுறை, அதுதான் நம்ம கடைபிடித்துக்க வேண்டிய ஒன்று. உங்கள் ஜாதகத்தில் நல்ல காலங்கள், தசாபுத்திகள் இருந்தால் இந்த கண்டகச்சனி என்ன தான் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதற்கு உங்கள் ஜாதகமும் ஒரு வகையில் பக்கபலமாக இருக்க வேண்டும். இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறார்? ஒரு சுபக்கிரக ராசியில் இருக்கிறார். சுபக்கிரக ராசி மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு அந்த இடம் பாதகஸ்தானம் ஆகும். பாதகஸ்தானத்தில் ஒரு பாவர் இருந்தால் நன்மைன்னு சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாதகஸ்தானத்தில் பாவர்கள் இருந்தால் அந்த பாதகமே நன்மையாக மாற்றுவார்கள். இந்த பாதகம்னா நீங்கள் அவங்களுக்கு சரிபட்டு அனுசரித்து போகணும், பணம் செலவழிக்கணும். ஒன்றை பெறுவதற்கு ஈஸியாக பெற முடியாது. ஒருத்தர் உதவி வேணும், பணம் செலவழிக்கணும், சில நேரத்தில் விட்டு கொடுக்கணும், எப்படியோ நம்ம திறமையை வெளிப்படுத்தணும், காக்கா பிடிக்கணும்,
கடவுள் அருள் வேணும். இதெல்லாம் இருந்தால் நாம் சில விஷயங்களை கை கொள்ள முடியும். அந்த வேலை பார்க்கக்கூடிய 7 இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு எந்த வகையிலாவது நிர்பந்தங்களை அதிகம் கொண்டு வருவார், அதாவது நெருக்கடிகளை. இந்த நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் சமாளிக்கணும் அல்லவா? அதனால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த வகையிலேருந்து நெருக்கடிகள் வரும், நம்ம எப்படி சமாளிக்கிறேன்னா இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ சனீஸ்வருடைய பார்வை வந்து ராசிக்கே விழுகுது. இப்போ நீங்கள் ஒரு சோம்பலாக இருப்பீங்க, ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. இது வேலையில் மட்டுமல்ல, வீட்டிலையும் தான். வீடு, வேலை, வெளியே இதிலெல்லாம் நீங்கள் விழிப்புடன் இல்லை என்றால் ஏமாற்றங்கள் நிகழும். தொழிலில் நீங்கள் விழிப்புடன் இல்லை என்றால் நஷ்டங்கள் உருவாகும். பணியில் நீங்கள் விழிப்புடன் என்றால் இடமாற்றமோ அல்லது அதிகாரிகளால் நிந்தனையோ கண்டிப்பாக உருவாகும். சரீரத்திலும் உணவு உடல் கட்டுப்பாடுகளை சரி செய்து கொண்டு இறை சக்தியோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். தக்க மருத்துவ ஆலோசனைகள் தேவை. யாரை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அக்கம் பக்கம் அடுத்த விஷயத்திலும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ 4ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது. சுகம் அற்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்களை நீங்கள் பார்த்து போகணும், பாதுகாப்பு கவசங்களோடு போகணும், இன்சு பாதுகாப்புகள் தேவை. உங்கள் உடைமைகள், பொருட்கள், எந்திரங்களை பற்றியெல்லாம் சரியான பாதுகாப்பு வழிமுறைகள். நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் ரெட்டிபிகேஷன் பெறக்கான முறைகளை நீங்கள் கையாண்டுக்க வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை வங்கியில் நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு உயர் படிப்புகளில் தடைகள் வரவே செய்யும். சற்று அதிக முயற்சி, படிப்புக்காக பணம் செலவழிப்பது, பந்துக்களுக்கு நிர்பந்தம், இதெல்லாம் உண்டாகும். வீடு, வாசல், வாகனம் இதெல்லாம் வாங்கிறத தள்ளி போடுங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடலாம். பணத்தை முதலீடு உறக்கம் இல்லாமல் அதனால் பாதிப்பாகி சரியான டீல் பண்ணி நீங்கள் அந்த கையெழுத்தெல்லாம் போடலைன்னா ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் சிக்கலுக்கு உள்ளாவதற்கு அதிக மார்க்கங்கள் இருக்கின்ற பார்த்து பரிசீலனை செய்ய வேண்டும். தாயார் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தன் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கோபங்கள் கொள்ளாமல் பொறுமையாக அதையும் டீல் பண்ண வேண்டும். 9ஆம் இடத்துக்கு பாருங்கள், வெளிநாடு வேலைக்கு போடுங்கிற விஷயத்தை விட்டுருங்க. அங்கே இருக்கவங்க இங்கே திரும்பி வரலாம். அது மட்டும் இல்லை, உயர்கல்வியில் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அது சிக்கல்கள் நிற்கும். எந்த வகையிலாவது நாம் அதை சரியாக பயன்படுத்தினால்தான் நீங்கள் படித்ததை சரியாக பூர்த்தி செய்து வெளியே வர முடியும். அப்படி வெளியே வர முடியறதில் சில நிர்பந்தம், சிரமங்கள், அதிகாரிகள் இதனால் உங்களுக்கு தடை தாமதங்கள் உருவாகலாம். தக்க உபாயமும் வழிமுறைகளும் பூஜைகளும் இறை வழிபாடும் கண்டிப்பாக தேவை. இப்போ நீங்கள் எந்த வகையில் நீங்கள் இந்த கண்டகச்சனியில் நன்மை அடையலாம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, அதாவது ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை உள்ள இந்த காலங்கள் மட்டும் உங்களுக்கு நன்மை. இதில் மட்டும் உங்களுடைய புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ இவற்றை எடுத்து செய்தால் எந்த வகையிலும் உங்களுக்கு அது சாதகமாக மாறும். மீத காலங்கள் பாதகமே. கவனமாகவும் இறையருளையும் பரிகாரங்களையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தா குச்சனூரில் இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர், தேனி மாவட்டம் குச்சனூர். இங்கு சென்று அவரை வழிபாடு செய்வது, தான் உடுத்திருக்க ஆடைகளை பிறருக்கு தானம் செய்வது, கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுப்பது அனைத்தும் நன்மையே. அதோடு மட்டுமல்லாமல் பிரித்தியங்கரா தேவியை வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த ஒன்று. அது சென்னையிலையும் இருக்குது, ஐயவாடி என்ற கும்பகோணத்திலும் இருக்குது. எங்கே வேணால் ஒரு பிரித்தியங்கரா தேவியை நீங்கள் உபாசனை செய்வது செய்வது நன்மையே. மும்மூர்த்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய ஐயப்பனை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அதனுடன் திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் வணங்குவது, திருப்பதிக்கு நிகராக இருக்கக்கூடிய பெருமாள்கள் வழிபாடுகள் இவர்களெல்லாம் நீங்கள் வணங்குனீங்கன்னா, அதாவது உப்பிலியப்பர் பெருமாளோட திருப்பதிக்கு நிகரானவர் தான். அப்படி அந்த பெருமாள் தாயார் பூமாதேவியை வணங்கினால் மிகவும் உங்களுக்கு நன்மைகள் வரும். குதம்பை சித்தர் என்ற ஒரு சித்தர் இருக்கிறார், அவரை உபாசனை செய்வதும், 63 நாயன்மார்களில் சண்டேஸ்வரர் என்பவர் இருப்பார். இறைவனுடைய தியானத்தில் எப்போதும் இருக்கக்கூடியவர் ஆலயங்களில் சண்டேஸ்வரர், அவரை நீங்கள் வணங்குவது சிறப்புடைய ஒன்றாகும். இப்போ அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது 5, 26, 78 இந்த எண்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் அனுகூலம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட வாஸ்து திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு, தெற்கு இந்த திசையுடைய பயண முயற்சிகள் யாவும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட சின்னங்கள் எதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? குதிரை, புலி இந்த வாகனங்கள், இந்த பறவைகளை, இந்த சின்னங்களை நீங்கள் தெரிகிற மாதிரி வைத்துக்கொள்வது, வீடு வியாபார ஸ்தலங்களில் வீடுகளில் தன் பையில் வைத்து சென்று எடுத்து செல்வது யாவுமே நன்மையுடையதாக இருக்கும். இப்போ நீங்கள் அயக்கிரிவரை கையில் ஒன்றுனா அவர் குதிரை வாகனத்தோடே இருப்பார்.
ஐயப்பனை வச்சுனா புலி வாகனத்தோடு இருப்பேன். இந்த சின்னங்களை மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், பூமியிலிருந்து வரக்கூடிய பொருட்களை தானம் செய்வது, கிழங்குகள், தானிய வகைகள் இவற்றை கொண்டு வந்து இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு தானம் கொடுப்பது யாவும் உங்களுக்கு இந்த பயிற்சியால் நன்மைகள் ஏற்படும்.